திருச்சிட்டம்பலம். பிள்ளையார் பெருமை. இன்று நாம் கேட்கவிருப்பது நாரதரின் வர்ணனை. பிரம்மதேவன் விதிக்கிரமப்படி சகல உலகங்களையும் படைத்தவுடன் ஆத்ம கோடிகள் பலவும் ஓங்கி நிலை பெற்று வாழ்ந்து வந்தது. நான்முகனின் இரு புத்திரிகளான சித்தியும் புத்தியும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து திருமண பருவம் அடைந்தார்கள். தமது சித்தத்தில் இருத்தியுள்ள முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானுக்கே தம் புத்திரிகள் இருவரையும் திருமணம் முடித்து வைக்க வேண்டுமென்று பிரம்மதேவன் பெரிதும் மனம் விரும்பினார். அதன்படியே நாரதரை கைலாசத்திற்கு சென்று திருமணம் பேசி வரும்படியாக அனுப்பி வைத்தார். அச்சமயம் ஒரு காரணத்தை முன்னிட்டு விநாயகர் கைலை மலையிலேயே சிவபெருமானுக்கு புத்திரராக அவதரித்தார். அங்கே தங்கமயமாக மின்னும் சபா மண்டபத்தின் முன்னால் நவரத்னங்களால் இழைக்கப்பட்ட சிம்மாசனத்தின் மேல் பூதகணங்களும் தேவகணங்களும் புடைசூழ கணேசர் அமர்ந்திருந்தார். அவரை தரிசிப்பதற்காக நாரத முனிவர் வெகு ஆர்வத்தோடு வந்து விநாயகரின் திருவடி தாமரைகளை வணங்கினார். பிறகு நாரதர் தம் கையில் ஏந்தியிருந்த வீணையின் நரம்புகளை மீட்டி இசையமுதத்தை பொழிந்தபடியே விநாயக பெருமானின் பெருமைகளை பாடி அருளை பெற்றுக்கொண்டு புன்முறுவலுடன் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். கருணை மதம் பொழியும் கணேசரே, உம்மிடம் நான் அறிந்து கொள்ள ஒரு விஷயம் இருக்கிறது. அதை நீர் காது கொடுத்து கேட்க வேண்டும். என் தந்தையான பத்மாசன பிரம்மதேவர் தமது தியாக சிந்தையிலிருந்து தோன்றியவர்களான சித்தி புத்தி என்னும் 2 புத்திரிகளையும் உமக்கே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அங்க லட்சணத்தோடு அழகான ஆண்மக்களை அவர் படைக்கும் போதெல்லாம் திருவுருவங்களை நினைத்தே படைப்பார். அழகான பெண்மக்களை படைக்கும் போதோ சித்தி புத்தி என்னும் தன் 2 கன்னி பெண்களை நினைத்தே படைப்பார். அப்படியென்றால் உமக்கு பொருத்தமான அவ்விரு மங்கையரின் அதி அற்புத அழகை என்னால் அளவிட்டு கூற முடியுமா? இருந்தாலும் என்னால் முடிந்தவரை அவர்களுடைய அங்க லாவண்யங்களை உள்ளங்கால் முதல் உச்சி வரை வர்ணித்து சொல்ல விரும்புகிறேன். அவற்றை தயவு செய்து கொஞ்சம் கேட்க வேண்டும் என்று நாரதர் விண்ணப்பித்துவிட்டு பிரம்மபுத்திரிகளான சித்தி புத்தி என்னும் 2 கன்னிகைகளின் பேரழகையெல்லாம் அங்கமங்கமாக வர்ணிக்க தொடங்கிவிட்டார். அப்பெண்களின் உள்ளங்காலோ அதிக பருமனும் மெலிவும் இல்லாமல் மிக மிருதுவாக இருக்கும். அனிச்சமல்லர் பட்டாலும் வெம்பி குழையும் அவ்வுள்ளங்கால்களில் கொடிரேகை, மச்சரேகை, கவிகை ரேகை, சங்கரேகை, சக்கர ரேகை முதலான பலவிதமான ரேகைகளும் அமைந்து அழகான செந்தாமரை பூ போல சிவந்திருக்கும். கால் விரல்களோ அதிகமாக நீண்டோ குறுகியோ நேராகவோ இல்லாமல் சகல லட்சணங்களும் வாய்க்க பெற்று பவள மணிகளையும் தோற்கடிக்கும்படி பிரகாசிக்கும். கால்விரல் நகங்களோ செங்கழுநீர் மலரையும் சந்திரனையும் விட அழகாகவும் சிறிது சிவந்தும் சிறிது வெளுத்தும் வட்டமாக அமைந்து பளபளக்கும். புற வடிவங்களோ நரம்புகள் ரோமங்கள் எதுவும் வெளிப்படாதபடியும் மிருதுவாகவும் இருக்கும். குதிகால்களோ அதிக உப்பலும் உயரமும் இல்லாமல் கைப்பந்துகளைப் போல் இருக்கும். பொன்னை எடைபோடும் சிறிய தராசு தட்டை போல் பரல்கள் வட்டமாக இருக்கும். தொடைகள் எலும்பும் நரம்பும் ரோமமும் தோன்றாமல் சிவப்பாகவும் வாழை தண்டுகள் போல முழுவெனவும் இருக்கும். கணைக்கால்கள் அம்புரா துணி போல இருக்கும். முழங்கால்கள் வட்டமான தாளத்தை ஒத்திருக்கும் மிருதுவான தொடையோடு சேர்ந்த நிதம்பமோ 24 அங்குலம் அளவு அமைந்திருக்கும். அது மதம் பொழியும் மதமதப்பான யானையின் பிடரியைப் போல ஆமையையும் தோற்கடிக்கும். வயிறு மடிப்புகளில் நெருங்கிய மிருதுவான மயிர்கள் உள்ளடங்கி இடது பக்கத்தில் பவளம் போன்ற வளைவுகள் இல்லாமல் அழகாகவும் சிவப்பாகவும் இருக்கும். மார்பின் தனபாரங்களால் இடை மெலிந்து வருந்தும். உந்தி வலம் சுழிந்து ஒளி வீசும். வயிறு பலவிதமான வளைவுகளும் ரோமங்களும் நீளமான மடிப்புகளும் இல்லாமல் 3 நளினமான ரேகைகளோடு சொல்லொண்ணாத அழகோடு விளங்கும். விலாப்புறங்களும் எலும்பு நரம்பு ரோமம் ஆகியவைகள் தெரியாமலும் நடுவில் குழித்தும் இல்லாமலும் மென்மையாகவும் இருக்கும். மார்பில் 2 தனங்களும் ஒரே மாதிரியான 2 தாமரை முட்டுகளைப் போல அமைந்து மார்பு முற்றும் நிறைய பருத்து பூரித்து நிமிர்ந்திருக்கும். அவற்றின் காம்புகள் வலிமையான சக்கரங்கள் போல ஒரே மாதிரியாக இருக்கும். கழுத்தின் அடிப்புறம் அதிக நீளமும் குறுகலும் இல்லாமலும் எலும்பு தெரியாமலும் அழகாக இருக்கும். அது மட்டுமா, மூங்கில் போன்ற தோள்கள், மகர வீணைக்கு இணையான முன்னங்கைகள், காட்டில் தெரியும் முயலின் வயிற்றை போல் மிருதுவான உள்ளங்கைகள், மலர் மொக்குகள் போன்ற கை விரல்கள், வெண் புள்ளிகள் விழாமல் கிளிவாய் போன்ற பளபளப்பான விரல் நகங்கள், கூணல் இல்லாத கவர்ச்சிகரமான முதுகு, எழில் பொருந்திய பிடரி,
3 ரேகைகள் கூடி அழகு வாய்ந்த கண்டம், இன்பமூட்டும் இனிமையான மோவாய், பவளத்துண்டு போல் 2 பக்கமும் குவிந்து அழகான ரேகை பொருந்தி பிரகாசிக்கும் கீழ் உதடு, அதற்கு மேல் சிறிது உயர்ந்து அழகு ததும்பும் மேல் உதடு, மயிலிறகின் அடிகளையும் வெண்மணிகளையும் முல்லை மொட்டுகளையும் போன்ற பல்வரிசை, மிருதுவான நாக்கு, வனப்பான பவளவாய், அதில் மெல்லியதொரு புன்சிரிப்பு, எள்ளுப்பு போன்ற மூக்கு, நீலமணி போல செவ்வரி படர்ந்த நீண்ட விழிகள், வில் போல் வளைந்த புருவங்கள், பூவிழுதல்கள் போன்ற காதுகள், பிறைநிலா நெற்றி, குளுமையான ஆகாய கங்கையில் பூத்த தாமரை போல நீண்டு விளங்கும் முகம், பூங்கொத்துகள் கமகமவென்று நறுமணம் வீச கருத்து அடர்ந்த கூந்தல், இன்னும் அச்சுந்தரிகளின் அழகு பொலிவுகளையும் வனப்பின் சாயல்களையும் எவ்வளவு வர்ணித்தாலும் முற்றிலும் எவராலும் வர்ணித்துரைக்க முடியாது. நேரில் பார்த்துதான் உணர முடியும். விநாயகரே என்று நாரதர் கூறிவிட்டு புன்சிரிப்பு பூத்தார். இவற்றையெல்லாம் கேட்டதும் விநாயகர் சம்மதித்து விடை கூறினார். பிள்ளையார் பெருமை தொடரும். திருச்சிற்றம்பலம்.